الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثة فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون صدق الله العظيم. If anybody needs translation, it's going to be at the back, inshallah. The Bible is going to be Tamil. Anybody want translation? Can you? Got a lot of kids. Anybody want English translation? Okay. وقال النبي صلى الله عليه وسلم أعمار أمتي ما بين 60 و70 صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதமாகிய குர்ஆனை 23 ஆண்டுகளுக்குள் அல்லாஹ் இறக்கினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 30 ஜுஸு குர்ஆனை 23 ஆண்டுகளுக்குள் முழு சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த காலத்திலே குர்ஆனை படிக்காத யாருமே இருக்கவில்லை. எல்லோருக்குமே குர்ஆன் தெரிந்த ஒரு காலம்தான் சஹாபாக்களுடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையில் மாத்திரம் 100 ஆயத்துகள் ஓதுவார்கள். சில நேரம் இஷாவுடைய தொழுகையில், மக்ரிபுடைய தொழுகையில் சூரத்துல் ஆராஃபை ஓதுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோக்கம் இருந்தது, தன்னுடைய மௌத்துக்கு முன்னால் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக பெருமதியான ஒரு சொத்து தான் இந்த குர்ஆன். அதனால தான் சகோதரர்களே, கல்பிலே நீயத்து வையுங்கள்,
மௌத்தாகுவதற்கு முன்னால் நான் இந்த குர்ஆனை ஓதி விளங்கி பேசி முடிக்க வேண்டும். நான் வாழ்வது பல கோடி பணத்தை சம்பாதித்து சந்தோஷம் அடைவதற்கு அல்ல. உலகத்தில் நும்ரூதை விட நம்மால் சம்பாதிக்க முடியாது. காரூனை விட எங்களால் சம்பாதிக்க முடியாது. ஃபிரௌனை போன்று 400 ஆண்டுகள் எங்களால் ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் எங்களால் ஒரு சாதனை செய்யலாம். எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் இறக்கிய வேதமாகிய இந்த குர்ஆனை படித்து முடிக்கலாம். தௌராத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், ஆதமுடைய மகனே, உனது காதலியின் கடிதம் உனக்கு வந்தது. அதை 1 தடவை 2 தடவை 3 தடவை மீட்டி மீட்டி வாசிக்கின்றாய். என்னுடைய கலாம் உன்னிடம் வந்திருக்கின்றது, வாழ்க்கையில் ஒரு தடமாவது விளங்கி வாசித்தாயா? அல்லாஹ் குர்ஆனை தந்தது எங்களை மூதேவிகளாக ஆக்குவதற்கல்ல. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் உங்களுக்கு தந்தது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, நீங்கள் இன்று பார்க்கலாம், ஒரு 1000 பேர் இருந்தால் அந்த 1000 பேரில் ஒரு 10 பேரை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது குர்ஆன் தெரிந்தவர்கள். ஒரு 1,00,000 பேருக்குள் நீங்கள் கேளுங்கள், எழும்பி நின்று கேளுங்கள் தைரியமாக, குர்ஆனை தெரிந்த ஒரு 5 பேர் எழும்புங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். லேப்டாப் ஃபோன் குர்ஆனை பேசல. நான் எல்லாரும் லேப்டாப்லையும் குர்ஆன் இருக்குது, ஃபோனில் குர்ஆன் இருக்குது. நீங்கள் கேளுங்க, ஒரு ஊரில் போய் முஸ்லீம்களே 100க்கு 100% வாழக்கூடிய ஒரு ஊரில் போய் கேளுங்க, ஒரு 5 பேர் எழும்புங்க குர்ஆன் தெரிந்தவர்கள். உங்களுக்கு கிடைக்காத ஒரு நாளும். ஏன்? எதுக்கெல்லாம் நேரம் வீணடிக்கப்பட்டது? குர்ஆனை படிக்க இல்லை. இந்த உம்மத்துடைய உயர்வு குர்ஆன்ல தான் இருக்கு. இந்த உம்மத் குர்ஆனை ஒதுக்கிவிட்டு என்ன தீன் பேசினாலும் உயர முடியாது, உயரவே முடியாது. அல்லாஹ் இந்த குர்ஆனை வைத்துதான் எங்களை உயர்த்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் தாயிஃப் சென்ற சமயம் முழு தாயிஃப் மக்களையும் சேர்த்து வைத்து சூரத்து தாரிக்கை தான் ஓதி காட்டினார்கள். முழு சூரத்து தாரிக்கையும் ஓதி காட்டினார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு வந்த சமயம் அரஃபாவுடைய நாளையிலே முழு மக்களையும் பார்த்து அரஃபாவுடைய மைதானத்திலே சூரத்துல் பக்ராவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதி காட்டி தஃப்சீர் செய்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை இன்னும் எவ்வளோ காலம் மீதமாக இருக்கிறதோ தெரியாது. அதனால் கல்புல நியத்து வைக்குங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக நான் படித்து முடிக்க போகிறேன். நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். கபருக்கு போனதுக்கு பிறகு குர்ஆனை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் ஹாஃபிஸ், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விடயம். அது பிள்ளட கபர். நான் எங்களுடைய தஃப்சீர் வகுப்புல டாக்டர் இருந்தார். அவர் 22 வருடம் தஃப்சீர் படித்தவர். 22 வருடம் நஜ்ரான் யூனிவர்சிட்டியில். அவர் இன்ஜினியர். அவர் ஆனால் 22 வருடம் ஜஹ்லூல் என்று இருக்கிறார் ஈஜிப்டில், இவர்கிட்ட படித்தவர் தஃப்சீர். ஏன்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே குர்ஆனை படித்து கொடுக்க 23 ஆண்டுகள் சென்றதென்றால் நாங்க படிக்க 40 வருடமாவது போகும். ஏனென்றால் சகோதரர்களே, குர்ஆன் ஒரு பொக்கிஷம். இன்று நாங்கள் பேச வேண்டிய சூரத்துல் வாக்கியா மட்டும்தான். என்றால் பெருமதியான நேரத்தை செலவழித்து வந்திருக்கிறீங்க, பெருமதியான சில பொக்கிஷங்களை நீங்க எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். ஏன்னா மக்கள் மறதியில வாழ்றதால ஒன்றுமே தெரியாது. ஹதீஸ் எடுத்தீங்கன்னா சண்டை பிடிப்பாங்க, குர்ஆன்ல யாரும் சண்டை பிடிக்க மாட்டார். குர்ஆன் உம்மத்தை ஒத்துமைப்படுத்தும். நீங்க எந்த சபையில போய் ஓதுங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்? ஓதியதோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிரும். இமாம் லைஸ் ரஹிமஹுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அவசரமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்கணும்னா என்ன செய்யும்? இந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க குயிக்கா இப்ப இறக்கணும், அடுத்த நிமிஷம் என்ன செய்யும்? ஜோக்கடி சரி வருமா? பாலிடிக்ஸ் கதை சொல்லி சரி வருமா? இல்ல. وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. உடனே குர்ஆனை ஓதி கேளுங்க, ரஹ்மத் இறங்கிரும். சூரா வாக்கியாவை நாங்க ஓதி படிக்க போறோம். எதற்கு? உடனே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறக்குறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் வாக்கியாவுல என்ன சொல்றார்? உலகத்தில் 3 வகையான சமூகம் தான் வாழுது. உலகத்தில் 3 வகையான சமூகம் தான் வாழுது, 4வது ஒரு சமூகம் இல்லை. இந்த 3 வகையான சமூகமும் பிரிக்கப்படுறது எப்பொழுது? நாங்க நினைக்கணும், நான் அந்த 3ல எதில் இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த 3ல நான் எதில் இருக்கிறேன்? அல்லாஹ் சொல்றான், இதா வகஅத்தில் வாகிஆ லைஸ லிவகஅதிஹா காதிபா காஃபிதத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا. الله சொல்றான், இதா வகஅத்தில் வாகிஆ, கியாமத்துடைய நாள் நடக்கும் நிச்சயம். வாக்கியா என்றால் கியாமத்துடைய நாளுக்கு பெயர். குர்ஆன்ல கியாமத்துடைய நாளைக்கு மாத்திரம் 30 சொச்சம் பெயர் இருக்கு. ஏன்? அல்லாஹ் உலகத்தை கணக்கெடுக்கவே இல்லை, கியாமத்தை கணக்கெடுத்திருக்கான் அல்லாஹ். அன்றைக்கு யாரும் நடிக்க இயலாது, அன்றைக்கு யாரும் எந்த விதமான நடிப்புக்கும் இடமில்லை. உலகத்தில் எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க மக்கள் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபங்க்ஷன் இருக்குதே, மஷ்ஹதுன் அதீம், முழு உலக மனிதர்களும் ஒரே சபையில் இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். அது அல்லாஹ் சொல்கிறான், லைஸ லிவகஅதிஹா காதிபா, அது நடக்கிறதுல எந்த பொய்யும் இல்லை. காஃபிதத்துர் ராஃபிஆ, அந்த நாளையில் சிலர் உயர்த்தப்படுவார்கள், சிலர் தாழ்த்தப்படுவார்கள். உலகத்தில் மார்க்கம் இல்லாமல் உயர்த்தப்பட்டவங்க இருக்கிறாங்க தெரியுமா? மார்க்கம் இல்லை அவங்கள்ட்ட, ஆனால் சமூகம் உயர்த்தி வச்சிருக்குது அவங்கள. அவங்கள்ட்ட உள்ள காசுக்காக, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அரசியலுக்காக, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பட நடிப்புகளுக்காக உயர்த்தி வச்சிருக்கு சமூகம். இவங்களை அல்லாஹ் தாழ்த்தி காட்டுவார். இன்னும் சிலர் இருக்கிறாங்க உலகத்தில் தாழ்த்தப்பட்டுட்டாங்க, அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்குது ஆனா தாழ்த்தப்பட்டுட்டாங்க, இவங்களை அல்லாஹ் உயர்த்தி காட்டுவார். காஃபிதத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா,
அல்லாஹ் சொல்கிறான், எப்ப நடக்கும் தெரியுமா? இந்த பூமி மிக வேகமாக உசுப்பப்படும். பூமிக்கு வரக்கூடிய அந்த ஜல்சலா இருக்குது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் தவிடுபொடியாக மாற்றப்படும். فَكَانَتْ هَبَاءً مُنبَثًّا, தூசிகளாக மாறிவிடும் மலைகள் எல்லாம். எதிர்காலத்தில் நடக்க போற விடயத்தை குர்ஆன் சொல்லி, நாங்க நம்பி வாழ்ற முஸ்லீம்கள், அவ்வளவுதான். சந்தேகத்தில் வாழ்ந்தோம் என்றா நடக்க கூட கவலைப்படக்கூடாது. சொல்றாங்க இத்தனை வருடத்துக்கு அப்புறம் இது நடக்கும். சரி, எத்தனை வருடம் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை, குறிப்பிட்டு சொல்லிட்டார். அல்லாஹ் சொல்லிட்டா இந்த பூமி நாசமடையும், மலைகள் இல்லாம போகும். وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا, அந்த நாளையில் நீங்கள் 3 கூட்டமாக உலகம் பிரிக்கப்படும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அல்லாஹ் எத்தனை கூட்டமாக பிரிப்பார்? 3 கூட்டம். அந்த 4வது ஒரு கூட்டம் இல்லை. இதுதான் சூரத்துல் வாக்கியாவுடைய முக்கியமான விடயம். உலகத்தில் எத்தனை கூட்டமாக வாழ்றோம் நாங்க, பிரச்சனை இல்லை, எத்தனை கூட்டமாகவும் பிரிஞ்சு வாழுங்க. ஆனால் முழு உலக மனிதர்களையும் அல்லாஹ் 3ஆகத்தான் பிரிப்பார். وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا, முதலாவது கூட்டம் فَأَصْحَابُ الْمَيْمَنَةِ مَا أَصْحَابُ الْمَيْمَنَةِ, முதலாவது கூட்டத்துடைய பேர் என்ன தெரியுமா? அஸ்ஹாபுல் மைமனா, முதல் கூட்டம். இரண்டாவது கூட்டத்துடைய பெயர் وَأَصْحَابُ الْمَشْأَمَةِ مَا أَصْحَابُ الْمَشْأَمَةِ, இரண்டாவது கூட்டத்துடைய பெயர் அஸ்ஹாபுல் மஷ்அமா. மஷ்அமா என்றால் மோசமானவர்கள். மூன்றாவது கூட்டம் யார் தெரியுமா? وَالسَّابِقُونَ السَّابِقُونَ, மூன்றாவது கூட்டத்துடைய பேர் சாபிகூன், எல்லாவற்றிலும் முந்தியவர்கள்.